இந்த வீடியோவில் SQL கேஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். SQL கேஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே கேஸ் என்ற சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணினோம். அதோட வென் கண்டிஷன் அங்கால கொடுப்போம். அங்கால ஒரு தென்னன்றதுலேயும் என்ன அங்கால பிரிண்ட் பண்ணணும். அது சம்மந்தமான கேஸ் அண்ட் சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். வென் அடுத்த தென் இப்படி நாங்கள் சிண்டெக்ஸ் இங்கே கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். தொடர்ந்து ஒரு சிண்டெக்ஸை பார்த்தோம்னா ஹேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய சிண்டெக்ஸை பார்த்தோம்னா இருந்தால் ஹேஸ் அண்டு ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து வென் அங்கால கண்டிஷன் கொடுப்போம். கண்டிஷன் கொடுத்து அங்கால தென்னுட்டு அங்கால என்ன ரிசல்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் என்ன ரிசல்ட்ஸாக வரணுமோ அதை கொடுப்போம். அடுத்தது திருப்பி வென்ன்றதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கண்டிஷன் 2 கொடுப்போம். அடுத்து அங்கால தென்னுட்டு அங்கால ரிசல்ட்ஸாக என்ன வரணுமோ அதை கொடுப்போம். இப்படி எங்களுக்கு எத்தனை கண்டிஷன் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். எல்ஸ் அங்கால ரிசல்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்து பிறகு என்டேஸ்ன்ட்டு அங்கால கேஸ் நேமை கொடுத்து என்ன கேஸ் நேமோ அதை கொடுத்து இதான் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய சிண்டெக்ஸ். தொடர்ந்து சிம்பிள் பார்த்தோம்னா இப்போ நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ற பேரில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதோட ஸ்டூடெண்ட் என்ற டேபிளுக்கு இவ்வளோ வேல்யூஸும் இன்சர்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சப்ஜெக்ட், அடுத்த சப்ஜெக்ட், மார்க்ஸ் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ற டேபிளுக்கு நாங்கள் இன்சர்ட் பண்ணுறோம். இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி இவ்வளோத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் இவ்வளோத்தையும் க்ரியேட் பண்ணுறோம். தொடர்ந்து ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். செலக்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஐடி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சப்ஜெக்ட், மார்க்ஸ் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறோம். கேஸ் அங்கால வென் மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 250 இருந்தால் தென் பாஸ்ட் 2 வரணும். எல்லாட்டி எங்களுக்கு ஃபெயில் 2 வரணும். வேல்யூஸையும் செலக்ட் பண்ணுறோம். கேஸ் எழுதுகிறோம். அதில் கண்டிஷன் வென்னுக்கு அங்கால கண்டிஷன் எழுதுவோம். மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 250 250 அப்படியா இருந்தால் ஃபாஸ்ட் 2 வரணும். எல்லாட்டி ஃபெயில் 2 வரணும். என்டேஸ் ரிசல்ட்ஸை என்டேஸ்ன்னுட்டு அங்கே கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய பேரை கொடுத்து ஃப்ரம் எந்த டேபிளில் இருந்து எடுக்க போகிறோமோ ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற டேபிளில் இதான் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உதாரணம். அடுத்து இன்னொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உதாரணம் எழுதினோம்னா செலக்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சப்ஜெக்ட், மார்க்ஸ் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறோம். கேஸ் ஸ்டார்ட் பண்ணி வென் மார்க்ஸ் தொடர்ந்து மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 450 450 விட கூடவா இருந்தால் A+ அண்டும் அடுத்த கண்டிஷன் எழுதுகிறோம். வென்னுட்டு மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 400 அப்படி அண்ட் மார்க்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 450 400 விட கூடவாகவும் 400 விட குறைவாகவும் இருந்தால் தென் A என்று பிரிண்ட் ஆகணும். அதோட வென் மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 350 அண்ட் மார்க்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 400 350 விட கூடவாகவும் 400 விட குறைவாகவும் இருந்தால் V+ என்னும். தொடர்ந்து வென் நாங்கள் கண்டிஷன் எழுதுகிறோம். மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 300 அண்ட் மார்க்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 350 அப்படியா இருந்தால் B ஆகவும். அடுத்த கண்டிஷன் மார்க்ஸ் கிரேட்டர் தேன் அடுத்த மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 250 விட கூடவாகவும் 300 விட குறைவாக இருந்தால் C. எல்லாட்டி மார்க்ஸ் லெஸ் தேன் 250 இருந்தால் ஃபெயில். என்டேஸ் ரிசல்ட்ஸ் அண்ட் கேஸை க்ளோஸ் பண்ணுறோம். ஃப்ரம் அங்கே இந்த டேபிள் நேமோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேபிள் நேமையும் கொடுக்குறோம். இப்படியா இருக்கேங்க எங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சப்ஜெக்ட், மார்க்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதோட ரிசல்ட்ஸ் என்ற பேரில் இன்னொரு குளம் ஆட் ஆகி அதில் ரிசல்ட்ஸும் வரப்போகுது. இப்படி தான் இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய உதாரணம். தொடர்ந்து இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சம் மார்க்ஸை கூட்டுறோம் ஆஸ் டோட்டல் அண்டு சம் மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 500 விட கூடவாக இருந்தால் பாஸ்ட் அண்டு இல்லாட்டி ஃபெயில் 2 வரணும். என்டேஸ் ரிசல்ட்ஸ் என்ற பேரில் கேஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற குரூப் வைஸ் ஸ்டூடெண்ட் ஐடி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமை வச்சு குரூப் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம் நிறைய தரம் ஸ்டூடெண்ட் ஐடி வந்ததுண்டா அது எல்லாத்தையும் குரூப் பண்ணுறோம். நேமையும் ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் வச்சு குரூப் பண்ணிவிட்டு மார்க்ஸை கூட்டிட்டு மார்க்ஸ் சம் ஆஃப் மார்க்ஸ் 500 விட கூடவா இருந்தால் பாஸ் 2 வரணும். இல்லாட்டி ஃபெயில் 2 வர மாதிரி இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து செலக்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சம் ஆஃப் மார்க்ஸ் அடுத்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். கேஸ் அங்கே வென் சம் ஆஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தேன் கூட்டின மார்க்ஸ் 500 விட கூடவா இருந்தால் இன்னொரு கேஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே இன்னொரு
800 விடவும் கூடவா இருந்தால் ஃபாஸ்ட் டெஸ்டினேஷன் கொடுக்குறோம். எல்லாட்டி வந்து ஃபாஸ்ட் மட்டும் வர மாதிரி. 500 விடவும் கூடி 800 விடவும் கூடவா இருந்தால் ஃபாஸ்ட் வித் டெஸ்டினேஷன் கொடுக்குறோம். எல்லாட்டி வந்து 500 விட கூட ஆனால் 800 விட குறைவாக இருந்தால் ஃபெயில்டு கொடுக்குறோம். என் பண்ணிவிட்டு தொடர்ந்து எல்ஸ் இப்படி 2 கண்டிஷனும் ஃபால்ஸாக இருந்தால் எங்களுக்கு ஃபெயில்டு வர மாதிரி இப்படி கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறோம். இப்படி வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதி எந்த ரிசல்ட்ஸ் என்ற பேரில் எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து வந்து ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற டேபிள் குரூப் பை ஸ்டூடெண்ட் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய உதாரணம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.